ओम श्री कृष्णाय परमात्मने नमः। एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयतीह यः अघायुरिन्द्रिया रामः मोघं पार्थ स जीवति। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு அருமையான சக்கரத்தை பற்றி கூறினார். தர்ம சக்கரம் ஒரு அழகான சுழற்சி. அதாவது இறைவனிடமிருந்து சாஸ்திரங்கள் நமக்கு உபதேசிப்பது என்னன்னு கேட்டா புண்ணிய செயல்கள், அதாவது யஜ்ஞம். அந்த புண்ணிய செயல்களை செய்வதால் மழை பொழிகிறது. மழையின் மூலம் உணவுப் பொருட்கள் உற்பத்தியாகின்றன. உணவுப் பொருட்களிலிருந்து நம்முடைய உடல்கள் உருவாகின்றன. இப்படி ஒரு சுழற்சி இருக்கிறது. இந்த இயற்கையை நாம தொந்தரவு செய்யாமல் இருப்பது, இந்த ஒரு அழகான ஒரு சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. இதனை நாம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய ரோல் இதுல என்னன்னா புண்ணிய கர்மங்களை செய்தல், யஜ்ஞம் செய்தல், முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல். எப்படியெல்லாம் வாழ்ந்தால் நமக்கும் சமூகத்திற்கும் நல்லதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டு வாழ்தல். இதுதான் தர்ம சக்கரம் என்று பகவான் சொல்லியிருக்கார். இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம், இவ்வாறு சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்ம சக்கரத்தை எவனொருவன் இந்த உலக வாழ்க்கையில் ந அனுவர்த்தயதி பின்பற்றவில்லையோ, அவன் என்ன நினைக்கிறான்? எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் புண்ணிய செயல்கள்லாம் செய்ய மாட்டேன். நமக்கு தெரியும் வாழ்க்கையின் புருஷார்த்தங்கள், அதாவது குறிக்கோள்கள் 4ன்னு நம்ம பெரியவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. அறம், பொருள், இன்பம், வீடு. நிறைய பேர் பார்த்தா பொருள், இன்பம் அதுலயே நின்றுடுவாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும், அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணணும். கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, உலகம் முழுக்க சுத்துறது, எப்படிலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படிலாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்காக பணம் சம்பாதிக்கணும். இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான புருஷார்த்தமாக பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்கிறது. தவறில்லை. ஆனா தர்மமான வழியில பொருளை ஈட்டணும், தர்மமான வழியில இன்பங்களை தூக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்லும். ஆனா அதை விட முக்கியமாக அறம், தர்மம் என்றொரு புருஷார்த்தம் இருக்கிறது. புண்ணியத்தை சேர்க்கணும். எப்படி நம்ம கரன்சியை சேர்த்து வச்சுக்கிறோம், பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறோம், பிற்காலத்துக்கு வேணும். அதே மாதிரி புண்ணியம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பிற்பகுதிக்கு, அடுத்தடுத்த பிறவிகளுக்கு, அல்லது இனி பிறவியே வரச் செய்யாமல் இருப்பதற்கு புண்ணியம், அறச்செயல்கள் மிக முக்கியம். நமக்கும் ரொம்ப நல்லது, நம்மளை சுத்தி இருக்க சமூகத்திற்கும் மிக நல்லது. நம் கண்டிப்பா செய்ய வேண்டியது, நம்முடைய கடமை எது? அறம், புண்ணிய செயல்கள். ஆக அதை செய்யல ஒருத்தனா அனுவர்த்தயத்தி, அவன் எதுவுமே அலட்டிக்கிறதே இல்லை, சடங்குகள் ஒழுங்கா செய்யறது இல்லை, வீட்டுல கடமைகள்ல கவனம் செலுத்துறது இல்லை, மனோபாவனைகள், உயர்ந்த மனோபாவனைகள் இல்லை, பண்புகள் இல்லை, பொய் சொல்றான், இஷ்டப்படி வாழறான், மனம் போனபடி வாழறான், யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு தைரியமா துணிந்து தவறான செயல்களில் ஒருவன் ஈடுபடுகிறான். அவனை பகவான் சொல்கிறார் அகாயுகு. அகாயுகுன்னு சொன்னா, அகம்னு சொன்னா பாப்பம். அவன் பாப்பத்துடன் வாழ்கிறானாம், பாப்ப ஜீவனாக வாழ்கிறான். இந்திரியா ராமக, இந்திரியா ராமான்னு சொன்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். இவன் எதுல மகிழ்ச்சி அடைகிறான்னா, இந்திரியங்களை திருப்திப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறான். எப்ப பாரு சாப்பிடுறது, என்ஜாய் பண்றது, இதுலயேதான் பேச்சு இருக்கும். இந்திரிய ஆராமகன்னா அதிலேயே எப்ப பாரு திளைத்திருக்கக்கூடியவன், புலன் இன்பங்களில் திளைத்திருக்கக்கூடியவன். என்ஜாய் பண்றது ஒண்ணுதான் வாழ்க்கையோட லட்சியம்னா நமக்கு மனித பிறவி தேவையில்லை. மிருகங்கள்லாம் கூட அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குகின்றன, சாப்பாடு தேடி அலைகின்றன, எல்லாம் தானே பண்ணுகிறது. அப்ப மனிதனுக்கு சிறப்பாக 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தர்மசாஸ்திரங்கள் இருக்கின்றன, விவேக சக்தி இருக்கு. இவன் நினைச்சா இந்த பிறவி தலையிலிருந்து விடுபட முடியும், இவன் நினைத்தால் இந்த உலகத்திற்கு பெரிய நன்மையெல்லாம் செய்ய முடியும். ஆனா அவ்வளோ பாசிபிலிட்டியை வச்சுக்கிட்டு ஆனா என்ன பண்றான்? மிருகம் மாதிரி வாழ. நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, மிருகம் மாதிரி வாழாது அப்படின்னு. மிருகம்லாம் கூட நம்ம மிருகத்தை திட்டக்கூடாது. கடவுள் மிருகத்தை ப்ரோக்ராம் பண்ணி படைச்சிருக்காரு, அதால் அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா மனிதனை மாதிரி இருந்து கொண்டு, மனித உடல்ல இருந்து கொண்டு மிருகத்தை மாதிரி நடந்தா என்ன செய்யறது? இவர் நினைக்கிறேன் திருக்கோவலூர் ஞானானந்தகிரி சுவாமிகள், அவர் தான் நினைக்கிறேன். அவர் இப்படி சொல்லிட்டே இருப்பார் ரோட்ல. ஒரு மனிதனும் போறச்சு அவனோட இயல்பே அவருக்கு தெரியுமா. புலி போகுது, நரி போகுது அப்படிம்பாராம்.
ஒவ்வொரு மிருகமா குரங்கு போகுது, குரங்கு புத்தி. அப்புறம் கடைசியில ஒரு மனுஷன் போறான் அப்படின்னு பாறான். நிறைய நேரம் பாத்தீங்கன்னா இந்த என்ஜாய் பண்றது, அதுக்காக பணம் சம்பாதிக்கிறது, எப்படிப்பட்ட வழியில வேணா பணம் சம்பாதிக்கிறது, தர்மம்ங்கிற பேச்சே இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு இந்திரியாராமகன்னு பேரு, புலனின்பங்களில் திளைத்தல். அவன் சக மோகம் ஜீவதி, அவன் வீணாக வாழ்கிறான். ஹே பார்த்த, ஓ அர்ஜுனா, மோகம்னு சொன்னா வேஸ்ட்னு அர்த்தம், வீண்னு அர்த்தம். அமோக விளைச்சல்னு சொல்ற, அமோகமா விளைஞ்சிருக்குன்னா அது வீணாகாம நல்லபடியா பயனை தரக்கூடிய வகையில விளைச்சல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அமோகம்னு சொன்னா பயன் தரக்கூடியது, வீணாகாததுன்னு அர்த்தம். மோகம்னு சொன்னா பயனற்றது, வீணானதுன்னு அர்த்தம். வாழ்க்கையே வீணடிச்சிட்டோம். ஒரு மனித உடல் கிடைப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதனாலதான் சுவாமிஜி ஒரு வகுப்பு தொடங்கும் பொழுது முதல்ல அவர் தொடங்குற விஷயமே என்னன்னா, மனித பிறவியின் மேன்மை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லி தொடங்குவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப ஈஸியா பிறந்திருக்கோம். இல்ல, எத்தனையோ கோடி பிறவிகளுக்கு அப்புறம் நமக்கு இப்ப மனித பிறவி கிடைத்திருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன உடம்புல இருந்தோம், கொசு உடம்புல இருந்தோம், யானை உடம்புல இருந்தோம், புலி உடம்புல இருந்தோம், பாம்பு உடம்புல இருந்தோம். மாணிக்க வாசகர் பாடுறாரு இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு பாடுறார். நாம எத்தனையோ பிறவிகள் பிறந்திருக்கோம். ரொம்ப ரேரா எப்பயோ செஞ்ச புண்ணியத்தின் பயனா இப்ப மனித பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மனித பிறவி கிடைத்தும் கூட நம்ம மிருகத்தை மாதிரி வாழ்ந்துட்டு போறோம். அதுக்கு எதுக்கு மனித பிறவி? அப்ப இந்த பிறவியோட மகத்துவம் என்ன அப்படின்னா, இந்த பிறவி ஒன்றில்தான் உயிர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த பிறவி தலையிலிருந்தே விடுபட முடியும். இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி இருக்க, இன்னொரு வாட்டி அம்மா வயிற்றுல போய் பிறக்காம இருக்கிற பாசிபிலிட்டி, அதற்கான முயற்சி, அதற்கான எல்லா விதமான மெய்யறிவை பெறுதல் எல்லாமே மனித பிறவியில் தான் சாத்தியம். ஈவன் தேவர்கள் கூட மனிதர்களாக பிறப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள் அப்படின்லாம் பாட்டெல்லாம் இருக்கு. பூமிக்கு மனித பிறவி எடுத்தாதான் மெய்யறிவை பெற்று மோட்சத்தை உணர முடியும். எவ்வளோ ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை போய் வீணடிக்கிறான். என்ன செய்யணும்? சிம்பிளா என்ன பண்ணா, தர்மத்தை கடைப்பிடிப்பா, கர்மயோகம் செய். இவ்வளோ நேரம் பகவான் சொன்னார் 3வது அத்தியாயத்துல, கர்மயோகம், இறை வழிபாட்டு உணர்வுடன் உன்னுடைய கடமைகளை செய், விருப்பு வெறுப்பில்லாமல் செய், பலனில் கவனம் வைக்காமல் செய். பலன் எப்படியோ போகட்டும், நம்முடைய முழு கவனமும் செயலில் இருக்கட்டும். அப்படி உயர்ந்த மனோபாவனையோட யஜ்ஞ பாவனை, தர்ம பாவனை, நியத்த பாவனை, அதாவது இறைவனுடைய தொண்டன் நான் அப்படின்னு நினைச்சு எப்படியோ செயலாற்று, செயலில் உனது கவனத்தை குவி. அப்படி இருந்தா நம்ம வாழறதே இந்த உலகத்துக்கே பெரிய பிரயோஜனமா இருக்கும். நம்ம நினைச்சுப்போம் நிறைய மகான்கள்லாம் ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்துருக்காங்களேன்னு. அவர்களுடைய இருப்பே உலகத்திற்கு பெரிய ஆசீர்வாதமாகும். எப்போனா அவர்கள் மெய்யறிவில் நிலைத்து தன்னைத்தான் உணர்ந்து, அவங்களும் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, யஜ்ஞம் பண்ணியிருப்பாங்க, முறையான வாழ்க்கை முறை, புண்ணிய கர்மங்கள் எல்லாம் செய்துதான் அவர்களுக்கு குரு சாஸ்திரம் எல்லாம் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர்கள் பல பேருக்கு வழிகாட்டுவார்கள். அதனால அவர்கள் இருப்பே உலகத்திற்கு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு பயனுள்ள வாழ்க்கை. அது போன்று நம்ம வாழணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக பகவான் இங்க சொல்றார். யார் ஒருத்தன் புலனின்பங்கள்ல திளைத்து எப்ப பாரு பாப்ப செயல்களே ஈடுபட்டு கொண்டிருக்கிறானோ, எவன் இந்த தர்ம சக்கரத்தை பின்பற்றவில்லையோ, புண்ணிய செயல்களில் ஈடுபடவில்லையோ, எனக்கு ஸ்ரத்தை இல்லைங்கிறான், எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்கிறான். இப்ப முதல் விஷயம் ஆஸ்திக்ய புத்தி. நமக்கு இதுல ஒரு நம்பிக்கை வந்தாதான் செய்யவே ஆரம்பிப்போம். நம்ம இந்த தர்ம சக்கரத்தை புரிந்து கொண்டு இதோட அலைன் ஆயிக்கணும். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு புதுசா ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம், எங்கேயாவது போறோம்னா முதல்ல அங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இங்க எத்தனை மணிக்கு வரணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாம் ஸ்டடி பண்றோம். அதே மாதிரி இந்த உலகத்துல வாழறதுக்கு வந்திருக்கோம். இந்த உலகத்துல இதெல்லாம் பண்ணுன்னு பகவான் சாஸ்திர ரூபமாக சொல்கிறார். அதை இம்ப்ளிசிட்லி ஒபேன்னு சொல்லுவாங்களே, அதை கடைப்பிடிப்பது ஒன்றே நம் கடமை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.